வணக்கம். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து சந்திப்பு தொடர்பான அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அது மட்டுமல்லாமல் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் மற்றும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினரான கனிமொழி உள்ளிட்டோர் இன்று மத்திய அமைச்சரை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர்கள் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்து அவர்கள் பேசியிருப்பதாக அந்த பத்திரிகை செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாட்டிற்கான ஊரக உட்கட்டமைப்பு மற்றும் குளச்சல் துறைமுக மேம்பாட்டிற்கான நபார்டு வங்கியினுடைய நிதி உதவியை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊரக உட்கட்டமைப்பு தொடர்பான அந்த மேம்பாட்டு பணிகள், அது மட்டுமல்லாமல் நான் பார்த்தது போல அந்த குளச்சல் துறைமுக மேம்பாட்டிற்கான அந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கான அந்த நபார்டு வங்கியினுடைய நிதி உதவியினைத்தான் அவர்கள் விரைந்து விடுவிக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்திற்கு தர வேண்டிய பல்வேறு நிதி உதவிகள் தொடர்ந்து மத்திய அரசு தாமதம் செய்து வருவதாக தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த நபார்டு வங்கியினுடைய அந்த நிதி உதவியும் வழங்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையில் அதனை விரைந்து விடுவிக்க கோரிதான் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் தமிழக அரசுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தற்பொழுது சந்தித்து மத்திய நிதியமைச்சரை சந்தித்து நிர்மலா சீதாராமனை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.